சிவபெருமான் எந்த அளவிற்கு கருணையை வடிவாகி பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவரோ அதே அளவிற்கு கடுமையான கோபமும் கொள்ளக்கூடியவர். சிவபெருமான் மிகவும் எளிமையான வழிபாட்டு முறையையே விரும்பக்கூடியவர். அவருக்கு விபூதி, வில்வம், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் விருப்பமானவை. எனினும் இந்த 5 பொருட்களை மட்டும் ஒருபோதும் சிவபெருமானுக்கு படைக்கக்கூடாது என்றன புராணங்கள். அதில் முதலாவதாக சிவபெருமானால் சபிக்கப்பட்ட தாழம்பூ. அதில் இரண்டாவதாக ஜலந்தர் என்னும் அரக்கனை சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணால் அழித்ததால் அதனால் மனமுடைந்த அரக்கனுடைய மனைவி துளசி சிவபூஜைக்கு தனது புனிதமான துளசியை பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்தாள். மூன்றாவது, சிவபெருமானுக்கு தேங்காயை படைக்கலாமே தவிர தேங்காய் தண்ணீரை ஒருபோதும் படைக்கக்கூடாது. நான்காவது, பெண்கள் தங்களின் அழகுக்காக பயன்படுத்தப்படும் பொருள் மஞ்சள் என்பதால் அதனை சிவலிங்கத்திற்கு படைக்கக்கூடாது. அதேபோல் குங்குமம் திருமணமான பெண்கள் தங்கள் கணவனுக்காக அணியும் மங்கள பொருட்களில் ஒன்றாகும். திருநீறு அணியும் அளிக்கும் கடவுளான சிவபெருமானுக்கு குங்குமம் படைப்பது முறையாகாது என சொல்லப்பட்டுள்ளது.